இல்லாம பேசுவான். காசு கொடுக்க போறவன் நான். எதா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். அங்கிள், ஆமா அங்கிள், வந்தா அவன் தனியா வரமாட்டான். கூடவே கொடுக்க மாதிரி அந்த நந்தினியும் கூட்டிட்டு வருவான். அவன் வந்தாலே பிரச்சனை தான் வரும், கலாட்டா தான் நடக்கும் அந்த இடத்துல. போலான சந்தோஷமா நல்ல காரியத்துக்கு போறோம். அது நல்ல விதமா நடக்கணும். சரியா? வாங்க போலாம். வாங்க. வாங்க. டாடா. பாய் சரிக்கா. வீட்லயே இரு. பாய். பாய். பேருதான் கல்யாணம், ஆனா வாழ்க்கையில கடைசி வரை கல்யாணம் பண்ணாம கரெக்டா பரமச்சாரி தான் இருக்கு. Hey, கல்யாணம். ஐயா. What's up, man? ஐயா, What are you கட்டி இந்த doing? பிரிஞ்சால் கத்தி. I am on okay, duty. okay. A bit. Give me one coffee, man. Yes, wait, coming coffee. Yeah. பரவாயில்லையே. சூப்பர் கல்யாணம். இங்கிலீஷ் எல்லாம் பேசுற. I am cooking. You tell coffee. I come coffee. Okay? போதும் போதும். இதுக்கு மேல நீ தமிழ்லயே So much பேசு. thank you. ஆமா, டாடி எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டாரா? கரெக்டா கேட்டீங்க. பெரிய ஐயா 7 மணிக்கு வெள்ளக்கார மாதிரி டான் எந்திரிச்சார். 1 minute wait please எஜமான். 7:05க்கு டீத்து பிரஸ்ஸிங். 8:15க்கு இட்லியும் கட்டி சட்னியும் பிரிங்கிங்னு சொன்னார். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 8 o'clockக்கு பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி மாத்திரை போடணும். அத 11ன்னு அப்படியே போட்டார். அப்புறம் மோர் தென் அப்பாயின்மெண்ட் கல்யாணம். ஸோ பிசி ப்ரோக்ராம் ஆஃபீஸர் கல்யாணம். ஏதோ ஒரு நிமிஷம் காப்பி தூளை போட்டுறேன். டேப்லெட்டை போட்டவனே இட்லியும் கட்டி சட்னியும் நல்லா சாப்பிட்டாரு. அவுட் டைம் 8:15க்கு. அதோட ஒரு முக்கியமான விஷயம், கல்யாணம் நீ சமைச்ச டேஸ்டா இருக்குன்னு பாராட்டி தள்ளிட்டாரு. நான் அசந்து போயிட்டேன். நான் தான் சமைச்சேன்னு சொன்னேன். கல்யாணம் உனக்கு அடுத்த டைம் சிறந்த சமைக்கிற வல்லுநர் அவார்டு உண்டுடா. அந்த அவார்டை வாங்கி நான் எங்க வைக்க? பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல. அப்புறம் ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஐயா சாப்பிட்டு முடிச்சுட்டு போட வேண்டிய டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாரியா. நான் பாத்திரங்களும் வந்துட்டேன். இதுதான் நடந்தது. எனி டீடைல் கேதர் மீ? போதும் போதும். நோ தேங்க் யூ. ஜஸ்ட் வெயிட். காஃபி ரெடி. ஐயா எப்போதை விட பெசலா இந்த கல்யாணம் A1 டிகிரி காஃபி ரெடி பண்ணிருக்கோம் பாஸ். யூ வாண்ட்? ஓ டிகிரி? நோ 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 படிச்ச டிகிரி. only kitchen making coffee degree. This is degree coffee. Okay. Are you understand? Fine. Give me. Thank you so much, Kalyanam. Welcome. 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 Taste is good or not? ஆமா கல்யாணம், என்னாச்சு இந்த வீட்டுக்கு? ரொம்ப அமைதியா இருக்கு. ஐயா வீடே நல்லா அமைதியா தானே இருக்கு. அததான் ஏன் கேக்குறேன், ஏன் அமைதியா இருக்கு நம்ம வீடு? ஐயா வீடே அமைதியா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கத்தானே செய்யும். அதுல உங்களுக்கு நோ 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 நெவர். அவர் யாரு? அமைதியா இருந்தா சம்திங் இஸ் ராங்னு அர்த்தம். என் தாய் குலமும் குட்டி சாத்தானுங்களும் சேர்ந்து ஏதாச்சும் சதி பண்றாங்கன்னு அர்த்தம். புரியுதா? அட போங்கயா, நான் கூட என்னமோ எதை நினைச்சு பயந்து போயிட்டேயா. ஐயா இந்த வீட்டுல சுரையாம விட்டுட்டு அம்புட்டு பேரும் கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கா? எந்த கடைக்கு? ஐயா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? போச்சு போ. எல்லாரும் நகை கடைக்கெல்லாம் போயிட்டாங்கயா. ஓ ஓஹோ. ஏன் கிட்ட நந்தினி கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அட இது என்னடா கொடுமையா இருக்கு. சோ என்னையும் நந்தினியையும் கிளட்டி விட்டுட்டு தாய்க்குளம் மட்டும் எல்லாரையும் கூட்டு போயிருக்காங்களா? அப்படிதானே? ஆமா அப்படி கூட இருக்கலாம் சின்னையா.
சரி எந்த நகை கடைக்கு போயிருக்காங்க? ஐயா, நம்ம வழக்கமாக போகும்போது நகை கடை, அந்த நகை கடைக்கு தான் நகை எடுக்க போயிருக்காங்க. காலையில் கூட அந்த நகையுடைய டிசைன்லாம் எப்படி இருக்கணும், அந்த கடைக்கார பையன் கொண்டாந்து ஒரு புக்கு கொடுத்தான். அதுக்கு பேர் கூட ஆல்பமா? அது அந்த நகை கடை பேர் என்ன, அது வேற வாய்க்குள்ள வந்து தொலைய மாட்டுதே. அது பேர் என்னையா? ஆல்பமா? ஐயோ, அந்த ஆல்பம் இருக்குயா, கடை பேர் தான் தெரியல. சரி அதெல்லாம் விடுங்க. அந்த ஆல்பம் புக்கு கூட அந்த உங்க பின்னாடி தான் இருக்கு பாருங்களேன். இதுவா? அதான்யா, அந்த கடை பேர் மட்டும் இன்னும் மண்டைக்குள்ள யாவும் வரவே மாட்டேன். ஐயா, அந்த புக்கில் இருக்கான்னு பாருங்க கடை பேர். அவாய்ட் பண்றாங்களா? அந்த கடை தான்யா, அதுல தான் இருக்கு, நல்லா பாருங்க. இப்படி வருதா விஷயம்? அப்போ டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டியதுதான். புரியலையே ஐயா. உனக்கு புரிய வேண்டாம், புரியுறவங்களுக்கு புரியும். ரைட்டு, தலைவன் பிரச்சனைக்கு ரெடி ஆயிட்டாப்ல. ஹலோ மை டியர் நந்தினி. ஓ ஓகே, டக்குனு கிளம்புங்க, நம்ம வெளியே போறோம். ஓகேவா? வெளியிலயா? ஆமா. பூஜை ரூம் சுத்தம் பண்ணனும், வீடெல்லாம் க்ளீன் பண்ணனும், நிறைய வேலை இருக்கு. நான் எப்படி வர முடியும்? நோ எக்ஸ்கியூசஸ். கிளம்புன்னு சொன்னா அடுத்த செகண்டே கிளம்பணும். என்ன சொல்ற? எங்க போறோம்னு கேட்கலாமா? அது தாராளமா கேட்கலாம் பொண்டாட்டி மேடம். நகை கடைக்கு நாம போறோம். நகை கடைக்கா? ஆஹா, நான் வரல. என்ன என்ன வரல? என்ன அங்க என்ன பேயா இருக்கு? ஓ, நீ ஏன் கூட வர மாட்டியா? இல்ல இல்ல, எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. நம்ம அம்மா ஃபேமிலில இருக்கவங்க எல்லாரும் நகை கடைக்கு தான் போயிருக்காங்க. அங்க நாம எதுக்கு போகணும்? ஹலோ மை டியர் பொண்டாட்டி மேடம், நாம தான் போணும், புரியுதா? அதுவும் அதே நகை கடைக்கு நாம போணும். அத்தா சார், என்னத்துக்கு வம்பு? இன்னைக்கு அம்மாவும் மத்தவங்களும் நகை எடுத்துட்டு வரட்டுமே, நம்ம நாளைக்கு வேணா போலாம். மை டியர் பொண்டாட்டி மேடம், என்ன டாடி சொன்னது எல்லாமே உனக்கு மறந்து போச்சா? என்ன நீ பாட்டுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? ஐயா சொன்னதை மறந்தனா? என்ன மறந்த? அடி சாத்த போறேன். என்ன நந்தினி இது? நீயும் நானும் முன்னாடி நின்னு இந்த கல்யாணம் நடத்தணும்னு அவர் சொன்னாரா இல்லையா? அதான் அவரு வந்துட்டார்ல இப்போ. வந்துட்டு என்ன ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டா இருக்காங்க? அவரே முடியாம படுத்துக்கிட்டு இருக்காரு நந்தினி. அவரை உட்கார வச்சு அவர் முன்னாடி நாம தான் எல்லா வேலையும் ஒன்னா சேர்ந்து பண்ணணும் நந்தினி. அதான்